அனைவருக்கும் வணக்கம். மா. சித்ரா, தமிழ்துறை உதவி பேராசிரியர். முதலாம் ஆண்டு இளங்கலை மாணவர்களுக்கு உரியது. அரை இலக்கியம் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். திரிகடுகம் போன்று இந்நூலும் மருந்து பொருட்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு பெயரிடப்பட்டுள்ளது. மூலம் என்பது வேரை குறிக்கும். பஞ்சம் என்ற வடசொல் 5 என்ற பொருளை குறிக்கும். சிறு என்பது சிறிய என்ற பொருளில் இடம்பெறுகிறது. அதாவது சிறிய 5 வேர்களால் தயாரிக்கப்பட்ட மருந்து சிறுபஞ்ச மூலம் என மருத்துவ நூல்கள் குறிப்பிடுகின்றன. சிறுவழு துணைவேர், நெருஞ்சிவேர், சிறுமல்லிவேர், பெருமல்லிவேர், கண்டங்கத்திரிவேர் ஆகிய 5 சிறிய வேர்களும் பொடி செய்யப்பட்டு உண்டாக்கப்படும் மருந்துக்கு தான் சிறுபஞ்ச மூலம் ஆகும். சிறுபஞ்ச மூல வேர்களின் பொடியை உட்கொண்டால் உடல் நோய் நீங்கும். அதுபோன்று சிறுபஞ்ச மூலம் என்ற பெயரிய இந்நூலை கற்றால் நம் மனதில் உள்ள அறியாமையாகிய மனநோய் நீங்கி உடலும் என்ன செய்யப்படும், நலம் பெறும் அப்படின்றத இதன் மூலம் பார்க்க முடிகிறது. இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா காரி ஆசான். இந்நூல் 100 வெண்பாக்களால் ஆனது. காரி என்பது இயற்பெயராகவும் ஆசான் என்பது தொழிற்கருதி அமைந்த பெயராகவும் உள்ளது என்பதை நம்ம இதன் மூலம் அறிய முடிகிறது. முதல் பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பொருளுடையான் கண்ணதே போகம் அரணும் அருளுடையான் கண்ணதே ஆகும். அருளுடையான் செய்யான் பழி பாவம் சேரான் புறமொழியும் உய்யான் பிறர் செவிக்கு உய்த்து. உலகில் செல்வம் உடையவனிடத்து கண்டிப்பாக என்ன நடக்கும், செல்வம் இருந்தாலே இன்பம் உண்டாகும் அப்படின்றத வலியுறுத்துது. உயிர்களிடம் இரக்கம் உடையவனிடத்து அறம் உண்டாகும். அத்தகைய அருளுடையவன் பிறரால் பழிக்கப்படும் செயல்களாக எதையும் செய்ய மாட்டான். அதன் காரணங்களாக பாவங்களையும் அடைய மாட்டான். பிறரிடத்து புறங்கூறுதலையும் செய்ய மாட்டான் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. கற்புடைய பெண் அமிர்து கற்று அடங்கினான் அமிர்து நற்பு உடைய நாடு அமிர்து நாட்டுக்கு நற்பு உடைய மேகமே சேர்கொடி வேந்து அமிர்து சேவகனும் ஆகவே செய்யின் அமிர்து. இதில் எது அமிர்தம் அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வராரு ஆசிரியர். கற்புடைய பெண் தன் கணவனுக்கு எது போன்று திகழப்படுகிறாளாம், அமிர்தம் போன்றவளாக கருதப்படுகிறாள். நூல்களை கற்று ஐம்பொறிகளையும் அடக்கி வாழ்பவன். நூல்களை நல்ல நூல்களை கற்க வேண்டும். அந்த நூல்களை கற்பதன் மூலமாக நம்மளுடைய ஐம்பொறிகளும் அடக்கி வாழக்கூடிய உலகத்தாருக்கு அது எது போன்றதாக காணப்படுகிறது, அமிர்தம் போன்றதாக காணப்படுகிறது. நல்ல வளமுள்ள நாடு அரசனுக்கு அமிர்தம் போன்றது. நாட்டிற்கு மழை பொழிந்து நன்மை செய்யும் மேகத்தை போன்ற அரசன் அமிர்தமாவான். அரசனுக்கு நன்மை செய்யும் சேவகனும் அமிர்தம் போன்றவன் அப்படின்றத எந்தெந்த செயல்கள் மூலம் என்னதான் அந்த செயல்கள் எதுவாக கருதப்படுகிறது, அமிர்தத்துக்கு இணையாக இங்கே சொல்லப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. கல்லாதான் தான் காணும் நுட்பமும் காது இரண்டும் இல்லாதான் ஏக்க அழுத்தம் செய்தலும் இல்லாதான் ஒல்ல பொருள் இலார்க்கு ஈத்து அறியான் என்றாலும் நல்லார்கள் கேட்பின் நகை. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆசிரியரிடத்து முறைப்படி கல்லாதவன் தானே ஆராய்ந்து அறிகின்ற பொருள்நுட்பம் நகைப்பிற்கு உரியதாகும். இதில் என்னதான் சிரிப்பிற்கு உகந்ததாக இதெல்லாம் சொல்லிகிட்டே வராரு ஆசிரியர். ஆசிரியரிடத்து முறைப்படி கல்லாதனுடைய செயல் எப்படி இருக்குமா, அவனுடைய ஆராய்ச்சி மேற்கொண்டானா அது நகைப்பிற்கு உரியதாகும் அப்படின்றாரு. 2 காதுகளும் இல்லாதவன் தான் மிகுந்த அழகுடையவன் என்று இருமாப்பு அடைதல் அதுவும் இதுதான் நகைப்பிற்கு உரியதாகும். பொருளற்றவன் வறியவருக்கு பொருள் தருதல் நகைப்பிற்கு உரியதாகும். வறியவரிடத்து அருளுடையவன் என்பது
நகைப்பிற்கு உரியதாகும். இவ்வாறு இல்லாதவற்றை கேட்கும் அறிவுடைய சான்றோர்கள் நகைப்பர் அப்படின்றது எதெல்லாம் நகைப்புக்கு உரிய தன்மையாக இங்கு சொல்லப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. உடம்பு ஒழிய வேண்டின் உயர்தவம் மற்று ஈண்டு இடம்பொழிய வேண்டுமேல் ஈகை மடம்பொழிய வேண்டின் அரிமடம் வேண்டில் பிறர்மனை ஈண்டின் இயையும் திரு. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிறப்பால் வரும் உடம்பை பிறப்பாலேயே என்னதான் அந்த உடம்பு பெற்றதை நீக்க வேண்டுமானால் அப்படியே இருக்காமல் அந்த உடம்பை என்னதான் நீக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணுமா, உயர்ந்த தவத்தை செய்ய வேண்டும். தவம் செய்ய செய்ய இந்த உடம்பு வந்து என்னது பிறப்பை விட நல்ல உறுதி வாய்ந்ததாக சிறப்பாக திகழும் அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. இவ்வுலகில் புகழால் நிறைய வேண்டுமாயின் புகழ் முழுவதும் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா என்ன செய்யணுமா, எந்த செயலை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றாரு. ஈகையை செய்ய வேண்டும் அப்படின்றாரு. மென்மையான அருள் தனக்கு வேண்டுமானால் அறிவின் கண் அடங்கி இருத்தல் வேண்டும். அறிவின் கண் பக்கம் அறிவு என்ன சொல்லுது அதன்படி செயல்படுத்தோம்னா நமக்கு வந்து என்னதான் மென்மையான அருள் தானாக கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறர் மனைவியை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதா, விரும்பாது இருத்தல் வேண்டும். சிறிதென்றாலும் நாள்தோறும் வருவாய் ஈட்டினால் செல்வம் பெருகும். கொஞ்சம் தான் வருமானம் சிறியதாக இருந்தாலும் நாள்தோறும் அந்த வருவாயை ஈட்டிக்கொண்டே வந்தால் என்னதான் செல்வமானது பல மடங்கு பெருகும் அப்படின்றத இந்த பாட்டில் நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்த பாட்டில் படைத்தனக்கு யானை வனப்பு ஆகும் பெண்ணின் இடைத்தனக்கு நுண்மை வனப்பு ஆம் நடைத்தனக்கு கோடாமொழி வனப்பு கோர்க்கு அதுவே சேவர்க்கு வாடாத வன்கண் வனப்பு. 4 வகை படைகளுள் யானைப்படை சிறப்புடையதாகும். படைகளில் 4ன்றது நமக்கு தெரியும். அந்த படைகளில் மிகவும் வலிமையானது எது, யானைப்படை ஆகும். பெண்களுக்கு இடை சிறியதாக இருத்தல் சிறப்புடையதாகும். பெண்கள் அப்படின்னா அதனுடைய இடை வந்து என்னதான் உடுக்கை போன்று இடை சிறியதாக இருந்ததால் அது அழகுடையதாகும். ஒருவரின் ஒழுக்கத்திற்கு நடுவு நிலைமை தவறாமை சிறப்பாகும். ஒருவன் ஒழுக்கத்தோடு திகழணும்னா அவன் தன் நிலையில் இருந்து ஒருபோதும் என்னதான் நடுநிலையிலிருந்து தவறாமல் நடுவு நிலைமையோடு திகழ்ந்தால் அதுதான் சிறப்பாகும். அரசனுடைய செங்கோலுக்கு எது சிறப்பு அப்படின்ட்டாங்கன்னா அரசனும் என்ன செய்யணுமா, நடுவுநிலை தவறாத சொல் சிறப்பாகும். சேவர்களுக்கு குறையாத வீரம் சிறப்பாகும். சேவகன் அப்படின்னாலே என்னதான் அவனுக்கு உரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வீரம் எப்போதும் அவனுடைய தன்மையிலிருந்து எப்போதும் குறையாத நிலையில் இருக்கணும் அப்படின்றத இங்கே வந்து சொல்கிறாங்க. அடுத்த பாட்டு என்னன்னு பார்த்தோம்னா, சிலம்பிக்கு தன் சினை கூற்றம் நீன்கோடு விலங்கிற்கு கூற்றம் மயிர்தான் வளம்படா மாவிற்கு கூற்றமாம் நெண்டிற்கு தன் பார்ப்பு நாவிற்கு நன்றல் வசை. அதாவது முதலில் கூறப்பட்டுள்ள 4 கருத்துக்கள், இந்த பாட்டில் முதல்ல சொல்லப்பட்ட 4 கருத்துக்களுக்கும் இறுதி கருத்திற்கும் வலிமை சேர்க்கும் விதமாக உவமையாக கையாளப்படுகிறது இந்த பாட்டு. சிலந்தி பூச்சிக்கு என்னவா, தன் கருவாகிய முட்டையே யமனாகும். யமன் எதெல்லாம் யாராருக்கு யமனாக முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிலந்தி பூச்சிக்கு தன் கருவாகிய அதுக்கு அந்த முட்டையே என்னதான் யமனாக முடியுது. அடுத்து எருது போன்ற விலங்குகளுக்கு அவற்றின் நீள் கொம்புகள் கொம்பே அதுக்கு யமனாக முடியுது. வெற்றியை உடைய கவரிமானுக்கு அதன் மயிர் கால்கள் யமனாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. நண்டிற்கு அதன் நண்டுடைய குட்டியே அதற்கு யமனாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஒருவனுடைய நாவிற்கு அவன் கூறுகின்ற வசைமொழியே யமனாகும். ஒருவனுடைய நாவிற்கு ஒருவன் அவனுடைய நாக்கு தான் அவனுக்கு வசைமொழி. அந்த பேச்சு மூலமே அவன் அந்த பேச்சு அவனுக்கு கடைசியில் யமனாக கூற்றுவனாக இருக்குது அப்படின்றத இந்த பாட்டு மூலமாக நம்ம பார்க்க முடியுது. அடுத்து கடைசி பாட்டாக நம்ம இதில் பார்க்கணும் அப்படின்னம்னா, நானிலான் சால்பும் நடையிலான் நன்னோன்பும் ஊனிலான் செய்யும் உதாரதையும் ஏனிலான் சேவகமும் செந்தமிழ் தேற்றான் கவி செயலும் நாவகமே நாடின் நகை. என்ன சொல்ல வராங்கன்னா, நாணம் இல்லாதவனுடைய அமைதி, நாணமே அமைதியாக இருக்குது அப்படின்னா வெட்கம் இல்லாதவனுடைய அமைதி,
நல்லொழுக்கம் இல்லாதவன் மேற்கொள்ளும் நோன்பு. அவன் நல்ல ஒழுக்கமாகவே இல்லை. அவன் மேற்கொள்ளக்கூடிய நோன்பு நாணம் இல்லாதவனுடைய அமைதியை சொல்கிறாரு அடுத்து நோன்பு எப்படிப்பட்ட நோன்பு? நல்ல ஒழுக்கம் இல்லாதவனுடைய நோன்பு தனக்கு உணவில்லாதவன் செய்கின்ற ஈகை. தனக்கே உணவில்லையா, அவன் என்ன செய்ய போகிறேன்றானா, அடுத்தவங்களுக்கு ஈகை ஒரு கொடை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்து வலிமை இல்லாதவனுடைய வீரத்தொழில். வீரம்னாலே இதை தான் குறிக்கும், வலிமை உடையவனை தான் குறிக்கும். இங்கே வலிமை இல்லாதவனுடைய வீரம், அவனுடைய தொழில். செந்தமிழில் தெளியாதவனுடைய பாடல்கள். அவன் என்னன்னா செந்தமிழில் ஒரு தெளிவே இல்லாதவனுடைய செந்தமிழில் அவன் தமிழில் என்ன செய்யணுமா, நல்ல தெளிவுடையவனாக இருக்கணும். அந்த தெளிவின்மையே அவனிடம் இல்லாத பாடல்கள் முதலியவை இதெல்லாம் எதற்கு உகந்ததாக இருக்கா? சிரிப்பிற்கு, நகைப்பிற்கு இடம் தருவனவாகும். அதாவது இவ்வைந்து நாளும் எந்த ஒரு பயனும் இருக்கா? பயன் ஏதும் இல்லை அப்படின்றத அழகாக சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற இந்த 5 வகையான பொருள்கள் மூலமாக அழகாக ஆசிரியர் காரியாசன் இதில் சொல்லியிருக்கதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்தோம்னா நம்ம வாழ்க்கை என்னது சிறப்புற இருக்கும் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக நம்ம அறிய முடிகிறது. நன்றி, வணக்கம்.